நடுராத்திரி 12 மணிக்கு இவளோட கண்கள் கட்டியிருந்த நேரத்துல மட்டும்தான் அவளோட கணவன் இவனை பார்க்க வருவான். ஆனா தான் கூட இருக்கிறது தன்னோட கணவன் தானான்னு இவளுக்கு சந்தேகம். ஊர் மக்கள் எல்லாருமே இவன் இறந்துட்டாங்கிற மாதிரி பேசியிருப்பாங்க. ஆனாலும் இந்த பொண்ணு ரூம்க்கு பின்னாடிதான் தன்னோட கணவன் இருக்காங்கிறத கண்டுபிடிச்சா அவனோட மாஸ்கையும் ரிமூவ் பண்ண வைக்கிறா. ஆனா அவனோட முகம் எல்லாமே வெளிரி போய் காயங்களோட இருக்கு. அவளுக்கு உதவி செஞ்ச தோழியும் அவனை பார்த்தோன்னே பயந்து ஓடி போயிடுறா. ஆனா ஹீரோயின் உனக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்கிறா. எனக்கு ஒன்னும் இல்ல, எனக்கு வெளிச்சம் ஆகாது, தயவு செஞ்சு இங்க இருந்து போ அப்படிங்கிற மாதிரி பேசுறான். இதனால அவங்க மாமியாருமே என் பையன் உயிரோட தான் இருக்கான்னு ஊர் மக்கள்கிட்ட சொன்னது மட்டும் இல்லாம ஹீரோயினுமே அந்த ரூமை விட்டு வெளியில துரத்திடுறாங்க. அவளுக்கு இங்க என்ன நடக்குதுன்னு இன்னும் முழுசா எதுவுமே புரியல. அது மட்டும் இல்லாம அவங்களோட மாமியா தன்னோட கணவனுக்கு கோழியோட ரத்தத்தை கொண்டுட்டு போறாங்க அப்படிங்கறதையும் இவ புரிஞ்சுக்கிறா. அதுக்கப்புறம் ரொம்பவே வித்தியாசமா இருக்கிற இந்த பொருட்கள் எல்லாத்தையுமே அப்போதும் போல அவளோட தோழி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா. அவளோட தோழியும் அன்னைக்கு நான் ஏன் திரும்ப உன் வீட்டுக்கார பார்த்தோன்னே பயந்து ஓடுனேன், ஏன்னா ஒரு நாள் என்னோட பட்டம் உங்க வீட்டு கொல்ல பக்கத்து விழுந்துருச்சுன்னு நான் தெரியாம எடுக்க போனேன். அப்போதைக்கு அவங்க அப்பா அம்மா அழுகிற சத்தம் கேட்டுச்சு. நான் அந்த ரூம்குள்ள எட்டி பார்த்தா சத்தியமா அவன் இறந்து போய் கிடந்தான். அவங்க அழுதுகிட்டு இருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்க ஏதோ ரிச்சுவல் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றா. கண்டிப்பா நீ அங்க இருக்கக்கூடாது, நான் வேணா சொல்ற மாதிரி நீ செஞ்சு பாரு அப்படின்னு சொல்றா. அதனால இந்த பொண்ணும் அவனோட ரூம் கதவை போய் தச்சா. அவனும் மனைவி தானே உள்ள கூப்பிடுறான். அவ உனக்கு என்ன ஆச்சு, என்கிட்ட உண்மையை சொல்ல மாட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்கிறா. இல்ல எனக்கு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா சரியாயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஆனா அவன் ரூம்குள்ள கொஞ்சம் கூட வெளிச்சம் புகாத மாதிரி ஜன்னல் எல்லாத்தையும் மூடி வச்சிருக்காங்க. சரியான சந்தர்ப்பத்துல இவ வெளிச்சம் வர மாதிரி பண்ணிடுறா. அந்த வெளிச்சம் பட்ட உடனே இவன் அப்படியே துடிக்க ஆரம்பிச்சிடறான். பார்த்தா அவன் கையெல்லாமே அப்படியே அலர்ஜி மாதிரி வந்துருது. இதை பார்த்த அந்த பொண்ணுக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. ஆனா அவன் கண்டிஷன் சிவியர் ஆகவும் அவனோட மாமியார் அவனை அங்கிருந்து கூட்டிட்டு போயிடுறாங்க. இவனும் கீழே விழுந்த அதிர்ச்சியில அப்படியே பயந்துகிட்டு இருக்கா. அப்பதான் அவனோட ரூம்ல அவன் பேர் போட்ட சிலுவையை பாக்குறா. இதை பார்த்தா அவளும் ரிச்சுவல் பண்ணி தான் தன்னோட கணவனை உயிரோட கொண்டு வந்திருக்காங்கிற பயத்துல அந்த ஊரை விட்டே ஓடணும் முடிவெடுக்கிறா. அங்கிருந்து தப்பிச்சு போற அவளை பிடிக்க சொல்லி தன்னோட மாமனார் கிட்ட உத்தரவிடுறாங்க. அவரும் பின்னாடியே துரத்திக்கிட்டு போறாரா. இந்த பொண்ணு போயிட்டு ஒரு இடத்துல ஒளிஞ்சிருக்கா. அந்த இடத்துல அவளோட ஃப்ரெண்டு வந்து அவளை காப்பாத்தி நான் இருந்து கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்றா. ஆனா அதை அவர் பாத்துறாரு. அதனால அவங்க ரெண்டு பேத்தையும் துரத்துறாரு. அவ ஃப்ரெண்டுமே அவளை விட்டுருங்க அப்படின்னு எவ்வளவோ சொல்றா. ஆனா அவர் கையை பிடிச்சி என் கூட வா அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதனால அவ ஃப்ரெண்டுக்காரையும் ஒரு கட்டையை எடுத்து அந்த மாமனார் மண்டையிலேயே போட்டுறாரு. அதுக்கப்புறம் வெளியில ஸ்டேஷன்ல உனக்காக ஆள் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, நீ தயவு செஞ்சு இங்க இருந்து போயிரு, திரும்பி வராத அப்படிங்கிற மாதிரி சொல்றா. இதை கேட்டோடனே டக்குன்னு ஹீரோயின், ஆமா நான் இன்னைக்கு வருவேன், நான் எப்படி எஸ்கேப் ஆவேன்னு தெரிஞ்சு எல்லா வேலையுமே நீ ரெடி பண்ணி வச்சிருக்க, அப்ப எல்லாமே உனக்கு முன்னாடியே தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்கிறா. அப்பதான் அவனும் சொல்றா, நீ ஏற்கனவே ஒளிஞ்சு நின்று நான் பண்றதெல்லாம் பாக்குறேன்னு எனக்கு தெரியும். அது மட்டும் இல்லாம இது வேம்பயர் டிசீஸ்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, அவ்வளவுதானே தவிர அவன் இறந்து போலங்கிறதும் எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. இந்த விஷயத்தை கேட்டதுக்கு அப்புறம் தான் ஃப்ரெண்டுக்காரியுமே சொல்றா, எனக்கு அவனை ரொம்பவே பிடிக்கும், நான் அவனை காதலிச்சேன், ஆனா அவன் உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் என்ன அப்படியே வெறுத்துட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அந்த இடத்துல அவளோட கணவனும் வந்துட்டு, நீ எனக்காக நிறைய பண்ணிருக்கா, மன்னிச்சிரா, ஆனா எனக்கு ஹீரோயினை தான் பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி ப்ரொபோஸ் பண்ணிடுறான். வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தன்னோட காயங்கள் எல்லாம் காட்டி நீ என் கூட இருக்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஆனா இந்த பொண்ணு, நான் எப்பவும் உன் கூட தான் இருப்பேன், நான் மெடிசன் பண்ணி வச்சிருக்கேன், உன்னை சரி பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்றா. கொஞ்ச நாள் கழிச்சு அவளோட கணவனையுமே அவ குணமாக்கிடுறா. அதுக்கப்புறம் அவளுமே பிரெக்னெண்டா இருக்கா அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த மொத்த ஃபேமிலியுமே ரொம்பவே ஹாப்பி ஆயிருது.